ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா குக்கிங் பண்ண போகிறா அப்படின்றதான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்னென்னா ஆக்சுவலாக இது நைட் டின்னர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருக்குமே பாஸ்தா ஃபஸ்ட்டு பாஸ்தா செஞ்சேன். பட் ஆனால் குட்டீஸ் நான் கொஞ்சம் தான் ஷேர் பண்ணேன். ஆனால் சரி இப்போ எல்லாருக்குமே தாராளமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டு அதை திருப்பி நான் தனியாக பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நான் பெரியவங்களுக்குலாம் குழம்பு செய்யணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த குழம்பு செய்கிறதுக்கான தேவையான தக்காளி வெங்காயம்லாம் நான் சைட் பை சைடாக அரைஞ்சிக்கிட்டு அது வெந்துட்டுருக்கும் போதே நான் பக்கத்தில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்பப்போ இது நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ எண்ணெய் அதுக்குள்ளேயே காஞ்சிடுச்சு. கடுகுன்னு போட்டுட்டு நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயம், கடுகுனா நான் எப்பவுமே குழம்பு செய்யும்போது சீரகம், சோம்பு இதெல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு என்ன குழம்பு செய்கிறோன்னா என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, என்னடா இவ குழம்பே என்ன குழம்புன்னே சொல்லாமல் இவ பாட்டு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கீங்க. என்னதான்னா பீட்ரூட் குழம்பு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பாஸ்தா சைடில் வேக வச்சிட்ருக்கா. ஆனால் என்ன பாஸ்தானே சொல்லலை அப்படின்னு தானே ஒயிட் சீஸ் பாஸ்தா தான் செஞ்சிட்ருந்தோம். ஸோ சீஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. பீட்ரூட்டும் போட்டாச்சு. பீட்ரூட்டும் நல்லா போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். இதுவும் வெந்துருச்சு. நானும் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் தண்ணியெலாம் இல்லாமல். இதில் மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா கலரி விட்டு பாட்டிக்கு டேஸ்ட் பார்க்க சொன்னேன். ஸோ பாட்டி டேஸ்ட் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உடனே லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி அந்த உப்பும் போட்டுட்டு நான் கிண்டிட்டு பாட்டிட்டு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, காரமும் உப்பும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ என்னடா இப்படி எடுத்துகிட்டு இருந்தால் இப்போ திடீர்னு என்கிட்ட அவ்வளோ வீடியோக்குள்ளே அப்படின்னு பார்க்காதீங்க. பாட்டியை தான் வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ பாட்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஒயிட் பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு சீஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வெளில வச்சுட்டு வெடிக்கட்டினதை தனியாக வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சுதான்னு பார்த்துட்டு இப்போ பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பாலை ஊற்றிட்டு அது எண்ணெய் இதுவாகணும் பால் ஊற்றிட்டு பால் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே நான் சைடில் காஞ்ச மிளகா அரைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாட்டி சொன்னாங்க நானே அரைச்சி தரேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பாட்டினோடனே பாட்டியை அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அரைச்சிட்டு இருந்தவங்க நான் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 குண்டு மிளகா ஒரு 2 எடுத்துகிட்டு அதை அந்த சீட்லாம் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாட்டியும் அந்த காஞ்ச மிளகா அரைச்சி கொடுத்துட்டாங்க. சீஸும் எடுத்து சீஸ் நான் வெளியிலேயே வச்சுருந்தாலும் அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு. நான் சரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியிலேயே வச்சா நம்ம ஈஸியாக இங்கேருந்து எடுத்து செஞ்சிடலாமேன்ற ஒரு தாட்டில் நான் வெளியிலேயே வச்சுட்டேன். அது நான் செய்கிற நேரமாக அது மெல்ட் ஆகிடுச்சு போல எனக்கு தெரில. நான் ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு மெல்ட் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு ஒரு சீஸ் மட்டும் நான் அப்படி எடுத்துட்டேன். மீதி சரி அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு திருப்பி வேணால் நம்ம சீஸ் போடலாம் சொல்லி அது வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வைப்போம் அப்படின்றதால நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ வச்சுட்டேன். அந்த கேப்பில் பாட்டி காஞ்ச மிளகா அரைச்சி கொடுத்தாங்களா, ஸோ அதையும் சேர்த்துட்டேன். பெப்பர் வீட்டில் அரைச்சது தான். ஸோ வீட்டில் அரைச்ச பெப்பரை எங்கள் சின்ன மாமியார் அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பெப்பரை ஆட் பண்ணியாச்சு. குண்டு மிளகாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்களா ஃப்ரீசரில் வச்சது அது கொஞ்சம் ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு மெல்ட் ஆகலை. ஓரளவுக்கு கட்டியாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பாஸ்தாயை நான் கொஞ்சம் வச்சுட்டேன்னா எனக்கு மிக்சிங்லாம் பண்ணாமல் இருந்தால் ப்ளெயின் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால கொஞ்சம் அதை எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதாவது உடையாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம்னா
கொஞ்சம் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஆக்சுவலாக நான் பாஸ்தா வந்து இந்த பாஸ்தாலாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து சீஸியாக ஆகலை. ஆனால் பாஸ்தா எல்லாமே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்ட பிறகு பாஸ்தா மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே, உப்பு காரம்லாம் உப்புலாம் இருக்கான்ட்டு கரெக்டாக பார்க்கலாமேன்ட்டு நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் பண்ணி தருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இதேமாரி நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் பீஸ் ஸ்கொயர் வேர்ல்ட். டாட்டா, பாய் பாய்.